Hello friends, இன்னைக்கு நாம ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் நான் அகர் அகர் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். இது ஒரு வேகன் ப்ராடக்ட். ஸோ இதை யார் வேணும்னாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் இது ஒரு ஜெல்லி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நாம் இந்த ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல இந்த அகர் அகர் ஸ்ட்ரிப்ஸை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். இப்படி ஊற வச்சிட்டோம்னா அது மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் அகர் அகர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் எதுக்குன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு தான். அப்புறம் அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். அதாவது அது நல்லா டிப் ஆகிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இப்போ அகர் அகர் ஊறிட்டு இருக்கும்போது நம்ம மில்கை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். இதை இப்போ நாம் பாயில் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பால் பாயில் ஆனால் போதும். இந்த பால் சூடாயிட்டு இருக்கும்போதே இதில் நாம் ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போது சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அகர் அகர் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது இதை நாம் மெல்ட் பண்ணிக்கலாம். அகர் அகரை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் மெல்ட் பண்ணுங்கள். நான் திக்கான பால் எடுத்திருக்கேன். ஸோ நான் அகர் அகரை தண்ணியோடு சேர்த்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுவே சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் தண்ணியான பாலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அகர் அகரை வடிகட்டிட்டு அதை பால்லையே டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டேஸ்ட் சரியாக வந்துடும். அகர் அகர் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஸோ அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், அகர் அகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். அகர் அகர் ஆட் பண்ணதும் அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அதில் ரோஸ்மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதை உங்களுக்கு பிடிச்ச சர்விங் பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த பவுல்ஸை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே இது சூப்பராக செட் ஆகிடும். பட் புட்டிங்ஸை பொதுவாக சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹார்ஸ் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதா இருந்தாலும் இதை 2 to 3 ஹார்ஸ் வச்சா போதும், சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இப்போ 2 ஹார்ஸ் கழித்து என்னோடய ரோஸ் மில்க் புட்டிங் சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தா இது எப்படி ஹார்டாக இருக்குன்னு. இது மாதிரி ஆனதும் நாம் சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதை வேணும்னாலும் ஆட் பண்ணிவிட்டு இதை நாம் சில்லுன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இதை பவுலில் அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு அப்புறமும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நைஃப் வச்சு லைட்டாக சைடில் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் நாம் இப்படி மாற்றிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக ஜெல்லி டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ கிட்ஸ் இதை டக்குன்னு 2 மினிட்ஸில் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க் புட்டிங்கை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.